ஸோ டிஎன்ஏன்றது வந்து டைஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது இனிபிட் ஆனதுனால டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காஸ் பண்ணுது. டிஎன்ஏன்றது ஹெரிடிட்டி மெட்டீரியல்ன்றதை சொல்றாங்க. பட் ஆனால் வந்து எல்லா பயாலஜிஸ்ட்டும் இதை வந்து நம்பலை. ஸோ கடைசியாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இப்போ என்ன சொல்றாங்க, இந்த இந்த கிரிப்த் இருக்காருல்ல, இந்த கிரிப்த்ன்றவர் வந்து ரெண்டு பாக்டீரியா எடுத்துக்கிட்டாருல, ஆர் பாக்டீரியா எஸ் பாக்டீரியான்றது. அந்த எஸ் பாக்டீரியான்றது தானே நோய் காஸ் பண்ணுச்சு. அது வந்து ஹீட் கில் பண்ணி நெக்ஸ்ட் அதுக்குமா அவர் போட்டாரு. அப்போ வந்து அது வந்து நோய் காஸ் பண்ணலையா. ஸோ இந்த நோய் காஸ் பண்ணது இந்த எஸ்ஸையும் இந்த எஸ்ஸை ஹீட் கில் பண்ணதும் ஆர் லிவா இருக்கிறதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எலிக்கு போட்டாரு. எலி வந்து செத்து போச்சு அப்போ. ஸோ அதனால வந்து இதுல என்னென்னலாம் அப்போ ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றது மட்டும் அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனால் என்னதுன்றது கிளியர்ட்டியா சொல்ல. ஸோ இந்த மூணு பேர் வந்து இந்த மூணு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுல என்ன நல்லா இருந்தது, ப்ரோட்டீன் இருந்தது, டிஎன்ஏ இருந்தது, ஆர்என்ஏ இருந்தது. அது மூணுத்தையும் எடுத்துப்போம். ஆர்என்ஏ டைஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. டிஎன்ஏ ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுவோம், அப்பயும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது நடந்தது. டிஎன்ஏ டைஜஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது நடக்கல. ஸோ அப்போ டிஎன்ஏ தான் அந்த ஜெனடிக் மெட்டீரியல்ன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் இதில் ஃபைனல். பட் ஆனால் இது எல்லாருமே வந்து நம்மள, ஏன்னா எல்லாருமே ப்ரோட்டீன் தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ன்றதை கொஞ்சம் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ, ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்றத வந்து இப்போ உறுதிப்படுத்துறாங்க. அது எப்படின்னா அன்ஈக்குவல் ப்ரூஃப். இதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ப்ரூஃபாக வந்து இல்லாத இருக்கிறத ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது வந்து ஆல்ஃபர்ட் ஆஷே அண்ட் மேத்தா சாஸ்ன்றவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறாங்க 1952. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வைரஸோட இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னென்னா பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ், பாக்டீரியா ஃபேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியா ஃபேஜோட ஒர்க் பண்ணுறாங்க. பாக்டீரியான்றதுல வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ன்றதை வந்து என்ட்ரு ஆகும்ல வைரஸ்லேருந்து. ஸோ அதை வச்சு அதை பேஸாக இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ பாக்டீரியா செல் இருக்குது, அதை வந்து வைரல் ஜெனடிக் மெட்டீரியலோட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வைரஸோட பார்ட்டிகள்னு பார்த்தோன்னா மேலே வந்து ப்ரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது இருக்கும். அப்போ எது என்ட்ரு ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஆஷே அண்ட் சாசிஸ்ன்றவங்க வந்து ப்ரோட்டீன் டிஎன்ஏ இது எப்படி அதெல்லாம் உள்ள என்ட்ரு ஆகுதுன்றதையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒன்று வச்சுக்கணும்ல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் எடுத்துக்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ன்றதை வந்து சில வைரஸில் வளர்க்குறாங்க. அண்டு சில வைரஸை வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் போட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா வந்து பாஸ்பரஸ்ன்றது வந்து பாஸ்பரஸ்ன்றது வந்து டிஎன்ஏல வந்து ஆக்டிவாக இருக்கும். பட் சல்ஃபர்ன்ற பாஸ்பரஸ்ன்றது வந்து ப்ரோட்டீனில் கிடையாது. அதுமாதிரி சல்ஃபர்ன்றது வந்து ப்ரோட்டீனில் இருக்கும், டிஎன்ஏல வந்து அது கிடையாது. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரானது ப்ரோட்டீனா இல்லை டிஎன்ஏவான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்ஏல என்ன இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அது ப்ரோட்டீனில் கிடையாது. ப்ரோட்டீனில் என்ன இருக்குன்னா சல்ஃபர் இருக்குது, அது டிஎன்ஏல கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ரேடியோ ஆக்டிவ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கிறோம், அதில் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ண வைக்கிறோம் வைரஸை வச்சு, அந்த கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் பிளெண்டர் மூலிமா. அப்புறம் இந்த வைரஸ் பார்ட்டிகல்ன்றதை வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். அது சென்ட்ரிஃபியூஜ் வச்சு சுற்றும் போது பாக்டீரியான்றது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு வைரஸ் மூலிமா. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏன்றது வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அதை வந்து இண்டிகேட் பண்ணுது டிஎன்ஏ தான் அதில் வந்து மெட்டீரியல் அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் தான் வந்து பாஸ் ஆயிருக்கு வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் பாக்டீரியான்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன்றது வந்து அதை வந்து ரேடியோ ஆக்டிவ்ன்றது டிரெக்டாகல. அண்டு இண்டிகேட் ப்ரோட்டீன்றது வந்து என்ட்ராவில் பாக்டீரியா உள்ள அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல், அதுதான் வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு பாஸ் ஆச்சுன்றாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதில் வந்து சல்ஃபருன்றத வந்து இந்த உடம்புல வந்து இதான் ப்ரோட்டீன் இந்த உடம்புல வந்து இதில் வந்து சல்ஃபர் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, அது ரெட் கலர் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்பரஸ்ன்றது வந்து இந்த பாஸ்பரஸ்ன்றது வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ரெட் கலரில் இங்கே ஜெனடிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கல்ல உள்ளே இருக்குல்ல டிஎன்ஏ, அதில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்து பாக்டீரியாவை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஈகோலை பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் பண்ணுறாங்க. பிளெண்டிங் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜெனடிக் மெட்டீரியல் இப்போ உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. அப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குன்றதை பார்க்கும்போது எது ரேடியோ ஆக்டிவாக இருக்குன்னா வந்து இந்த டிஎன்ஏல வந்து நம்ம இப்போ சொல்ல பாஸ்பரஸ் 32 அதுதான் அந்த ரேடியோ ஆக்டிவாக இருந்தது. அப்போ டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து ரேடியோ ஆக்டிவாக இல்லை, பட் அதில் இருந்து ப்ரோட்டீன் கோட்டுன்றதா ரேடியோ ஆக்டிவோட இருந்தது. ஸோ ப்ரோட்டீன்றது வந்து இது உள்ள என்ட்ரு ஆகலை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க.
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ விஷஸ் ஆர்என்ஏ. ஸோ ஜெனடிக் மெட்டீரியலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிஎன்ஏன்றது வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக இருந்தது, அன்இக்குவல் ப்ரூஃபாக இருந்தது. ஆஷி அண்ட் சார்ல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டிஎன்ஏ தான்ன்றது. ஸோ டிஎன்ஏன்றது ஜெனடிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. ஸோ சில வைரஸில் மட்டும் ஆனால் ஆர்என்ஏன்றது ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கான சில எக்ஸாம்பிள் என்னென்னா டொபகோமோசிக் வைரஸ், டிஎம்பின்னு சொல்லுவோம், கியூபி பாக்டீரியோஃபேஜ், இதிலெல்லாம் வந்து ஆர்என்ஏன்றது வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்குது. சம் கொஷின் இப்போ வந்து டிஎன்ஏன்றது வந்து ப்ரிடாமினன்ட் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்குல்ல, ஆர்என்ஏன்றது வந்து டைனமிக் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதாவது மெசேஞ்சராக இருக்காங்க, அடாப்டராக இருக்காங்க, அண்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த 2 நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், இந்த 2 நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல் இருக்குமே அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன அந்த டிஃப்ரென்ஸுன்றது பார்க்கணும்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்றதுல வந்து ஜெனடிக் மெட்டீரியலோட ஃபுல் க்ரைட்டீரியா என்னென்ன, இது வந்து தானாகவே ரெப்ளிகேஷன்றது நடக்கணும். அது டிஎன்ஏலையும் இருக்குது, ஆர்என்ஏலையும் இருக்குது. அண்டு ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் கெமிக்கலாகவும் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது வந்து டிஎன்ஏ தான். அண்ட் ப்ரொவைட் ஸ்கோப் ஷோ இன் ஸ்லோ சேஞ்ச் நடக்கணும். மியூட்டேஷன்றது வந்து நடந்து ஸ்லோவாக தான் அதில் வந்து சேஞ்சுன்றது நடக்கணும். இது வந்து எவல்யூஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அது டிஎன்ஏல தான். ஆர்என்ஏல வந்து ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆவாங்க, டக்குன்னு வந்து மியூட்டேஷன் வந்து டக்குன்னு வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா அவங்களே ப்ரோட்டீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர். ஸோ மெண்டலியன் கேரக்டர்ன்றது வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. And one exam in requirement of one by one is because of base pass and complementary. And இதில் வந்து base pass வந்து ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஸோ போத் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்றது வந்து டைரக்ட் டியூப்ளிகேஷன்றது பண்ணிக்க முடியும். அதாவது அவங்களோட இது டூப்ளிகேட் பண்ணிப்பாங்க அவங்கள. அண்ட் அதர் மாலிகுல் லிவிங் சிஸ்டம்ன்றது வந்து ஃபெயில். அதர் மாலிகுல் நம்ம லிவிங் சிஸ்டமில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரைட்டீரியான்றது வந்து ஃபெயில் தான். அதனால தான் இவங்க 2 பேர் மட்டும் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்காங்க அப்படின்றாங்க. டிஎன்ஏன்றது மோஸ்ட்டாக இருக்கிறது ஏன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, ஸ்லோ சேஞ்சுன்றது அதில் நடக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது வந்து எவிடென்ட் கிறிஸ்டோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரின்சிபலில் அவர் வந்து ஹீட் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அதில் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டெஸ்ட்ராய் ஆகலை அதில். ஸோ ஜெனடிக் மெட்டீரியல்ன்றது வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து அழிக்க முடியாததாக இருந்துருக்கு. அதில் நம்ம ஹீட்லேயும் அதில் வந்து ஆகாமல் இருக்கு. This noun can easily explain in light of DNA and 2 stand. ஸோ டிஎன்ஏன்றது 2 ஸ்டாண்டாக இருக்கும், அதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஹீட் பண்ணும்போது அது வந்து செப்பரேட் ஆகிடும். ஸ்டாண்டுமே இது எப்படி இருக்குன்னா வந்து அது இந்த மாதிரி செப்பரேட் ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் அப்ராக்சிமேட்லி ரிட்டர்னா வந்து கண்டிஷன் வந்து நார்மல் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்னா அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டாக இருப்பாங்க. அண்ட் ஃபர்தர் 2HOA குரூப்பில் வந்து 2OH குரூப்பில் வந்து நியூக்ளியோடைடின் ஆர்என்ஏன்றது இருக்குது. அண்ட் ரியாக்டிவ் அதுதான் வந்து ஆர்என்ஏ வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கு. ஈஸிலி டிக்ரேடபிள், ஈஸியாகவே அவங்க வந்து டிக்ரேட் ஆயிடுவாங்க, அதாவது அழிஞ்சிருவாங்க. அண்ட் ஆர்என்ஏன்றது வந்து ஆல்சோ நோன் அஸ் கேட்டலைட்டிக்காக இருக்காங்க, ரியாக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதான் ரியாக்டிவாக இருப்பாங்க. டிஎன்ஏன்றது வந்து கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ், இவங்க வந்து லெஸ் ரியாக்டிவாக தான் இருப்பாங்க. ஸ்ட்ரக்சரலி மோஸ்ட் ஸ்டேபிளாக இருப்பாங்க, ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. கம்பேர்ட் டு ஆர்என்ஏ காட்டிலையும் டிஎன்ஏன்றது வந்து ஸ்ட்ரக்சராக ரொம்ப ஸ்டேபிள். அண்டு 2 நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏன்றது வந்து பெட்டர் 2 நியூக்ளிக் ஆசிடையும் பார்க்கும்போது டிஎன்ஏ தான் பெட்டர் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்ஃபேக்ட் இதில் வந்து ப்ரெசன்ட் ஆஃப் டைமின்றது ப்ரெசென்ட் இருக்குது. இன் பிளேஸ் ஆஃப் யுராசில் பிளேஸில் இப்போ டைமின் தான் ப்ரெசென்ட் இருக்குது டிஎன்ஏன்றதுல. அதுதான் அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டியே நமக்கு தருது டிஎன்ஏல அப்படின்னாங்க. ஸோ போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏன்றதுனால வந்து ஏபிள் டு மியூட்டேட் அதெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் ஆர்என்ஏன்றது வந்து அன்ஸ்டேபிள் அண்ட் மியூட்டேட் ஆகும் அட் ஃபாஸ்டர் ரேட். ஸோ ஆர்என்ஏன்றது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், மியூட்டேட்டுன்றது வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்படின்றாங்க. மியூட்டேஷன்றது அதில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்ட் வைரஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆர்என்ஏ ஜீனோம் இருக்குன்னா அது வந்து ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேனாக தான் இருக்கும். அண்ட் மியூட் ஆகிட்டு அது அவங்க வந்து எவால்வ் ஆகிறது வந்து ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆவாங்க. எவால்வ்னா மாறுறது.